வெளிநாட்டு வாழ்க்கை, ஹையர் எஜுகேஷன்ஸ் வாய்ப்புகள்லாம் உண்டா அப்படின்றத பார்க்கலாம். தராசு நீதிபதி கார்டு வந்திருக்கு. ஃபேமிலியோட போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. சந்தோஷமா குதூகலமா, அதாவது இந்த தொழில் சார்ந்து போறாங்களோ இல்லையோ, ஒரு ஒரு பிக்னிக் மாதிரி போயிட்டு வர்றதோ, இல்லைன்னா வந்து ஒரு அதான் மனசுக்கு பிடிச்ச டிராவல் மாதிரி போயிட்டு வர்றது, அந்த மாதிரியான டிராவல்ஸ் பிக்னிக் மாதிரி போறது நிறைய இருக்கும் உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா. ஃபாரின் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு, அதாவது வெளியூர்ல நீங்க இருக்கிறீங்கன்னா உங்க குலதெய்வத்தை தேடி நீங்க வர மாதிரியான அமைப்புகளும் இருக்கும். ஓகேவா? சான்சஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு போறதுக்கான, மைக்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எல்லாமே வந்து ரொம்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரியான அமைப்புகள் தான் இருக்கு. ஓகே, தனுசு ராசிக்காரர்கள்னா ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்கள் இவங்க ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள தான் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நேச்சர் இருக்கும். ஏன்னா இவங்க சொல்றதான் அவங்க கேட்கணும் அப்படின்றதுனால குரு இல்லையா, எல்லாரையும் கைட் பண்ற மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்லயும் வந்து அந்த தோரணை காட்டும்போது பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா? ஓகே, இது வந்து பார்க்கும்போது சக்தி கார்டு வந்திருக்கு. ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் வந்து இது கொடுக்கும். ஓகேவா? சிம்ம ராசி, சிம்ம லக்னம் இல்ல சிவனோட ஆதிக்கம் கொண்டவர்களுடைய கான்டாக்ட் லவ் ரிலேஷன்ஷிப்ல வரதுக்கும் சான்சஸ் வந்து நிறைய இருக்குது இவங்களுக்கு. பட் பர்சனல் லைஃப்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போனா மட்டும்தாங்க லைஃப் நல்லா இருக்கும். ஓகேவா? அதுல கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். இவங்க அதிகாரத்தையும் இவங்க நான் சொல்றதான் கேட்கணும்னு இவங்க போனாங்கன்னா கொஞ்சம் பர்சனல் லைஃப்ல டேமேஜ் இருக்குது. லவ் லைஃப் பொறுத்த வரைக்கும் ஓகே, அந்த காதல் கார்டு தான் இது, அது ஓகே, இவங்களுக்கு நல்லதான் வந்திருக்கு. பட் இது வந்து யாருமே வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு துணையா வரமாட்டாங்க அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த வாழ்க்கை நம்ம வந்து தனியா பிறந்தமோ தனியா தான் நம்ம போக போறோம். அதனால வந்து எதுவுமே வந்து ஒரு நிலையான இது கிடையாது அப்படின்றத இவங்க புரிஞ்சுட்டாங்கன்னா இவங்க கொஞ்சம் அந்த மென்டலி வந்து பீஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவாங்க. அதர்வைஸ் நம்ம சொல்றதை இவங்க கேட்கல, அது மாதிரி நடந்துக்கலன்னும் போது சின்ன சின்ன பிரச்சனைகள் நிறைய வர செய்யும். ஸோ உறவுகள் ரீதியாக இதை இவங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இவங்களுக்கு அமையும். ஓகேவா? இவங்களுக்கான சவால் என்னவா இருக்கும் இந்த 2026 டேரட் சொல்லக்கூடிய ரகசியத்துல? இதுதான் இவங்களுக்கு சவால் அப்படின்னா எதுவாக இருக்கும்? நல்ல கரெக்டான கார்டு தான் வந்திருக்கு இவங்களுக்கு. இங்க பாருங்க, எப்பவுமே வந்து நம்ம இணைந்து பணி செய்யணும். புரியுதுங்களா? இணைந்து ஒரு கூட்டு தன்மையோட நம்ம இணைந்து பணி செய்தோம்னா நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், பூசல்கள், போட்டி மனப்பான்மையை விட்டுட்டு நம்ம ஒரு இணைஞ்சு ஒரு பணி செய்யறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வெற்றி வாகை சூடக்கான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்றதா இந்த கார்டு சொல்லுது. ஓகே, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம வந்து ஒரு சேர்ந்து ஒரு விஷயத்த நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்றத மனசுல வச்சுட்டு அந்த ஒரு போட்டி பொறாமைகள் பூசல்கள் இல்லாம நீங்க ஒருத்தர் கூட நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வெற்றி வாகையை நீங்க சூடுவீர்கள் அப்படின்றதுதான் இந்த கார்டு வந்து உங்களுக்கு சொல்லுது. ஓகேவா?